கைஸ், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த இந்த கோவிலில் தான் நைட்டானா கருப்பசாமியோட ஓட்டம் இருக்கிறத நிறைய பேர் இந்த வழியில் போகிறவங்க எல்லோரும் பார்த்துருந்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப வந்துட்டு இயங்கப்படுற ரோடெலாம் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் வண்டிகள் போயிட்டு வரும். ஸோ போகிற ரோட்டில் அமானுஷ்ய தொல்லைகள் நிறையா இருக்கிறத காரணத்துனாலேயே ஸோ இந்த கருப்போட எல்லை இங்கே இருக்கிறதுனாலேயே ஸோ எந்த தீய சக்தியும் இங்கே வரதில்லைன்றதை நம்புகிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த கருப்போட ஓட்டத்தை நிறைய பேர் பார்த்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட கருப்பசாமி கோயிலுக்கு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஐயா ஷூ வேறு போட்டிருக்கேன், நான் இருங்க ஷூ கழட்டிக்கிறேன். ஐயாவோட சன்னதானத்தில் போகும்போது ஷூ ஸ்கர்ட்லாம் போட்டு போகக்கூடாது. பார்த்தீங்களா, ஒரே ஒரு வண்டி கிராஸ் ஆகுது உள்ள. ஸோ இதுதான் ஐயாவோட சன்னிதானம். ஐயா ஏதோ சவுண்டு கேட்குதுங்கய்யா. ஐயா நான் தனியாக அவங்க பிள்ளை வந்திருக்கேன். ஸோ என்னை தெய்வமாக என்னை இங்கேருந்து பத்திரமா கொண்டு போங்கய்யா. மணி வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ 90 இங்கே தான் இல்லை. நமக்கு எம்மதமும் சம்மதம் தான் கைஸ். நமக்கு எல்லா மதமும், எனக்கு அந்த கருப்பசாமி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அடிக்கடி நான் கருப்பசாமி வீடியோ போடுறேன். நான் கருப்பசாமியை மனசார இருக்கிறத நான் நம்புகிறேன். ஸோ ஏன்னா எனக்கு சின்ன வயசில் நடந்த அனுபவங்கள்லாம் அப்படியாப்பட்ட அனுபவங்கள். ஸோ அந்த விஷயத்தெலாம் நான் பார்த்ததுக்கப்புறம் இந்த தெய்வத்தை நான் உண்மையிலையுமே நான் உணர்ந்திருக்கிறனால என்னால் இதை வந்துட்டு உங்கள்கிட்ட நான் இப்படி ஆணித்தரமாக சொல்கிறேன். கருப்பசாமின்னு இருக்கிறது உண்மைதான்றது. ஏன்னா சின்ன வயசில் எனக்கு நடந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா, மலைக்கோவில் நான் ஒரு ஏரியாவில் இருந்தேன். அந்த கோவிலில் இருக்கும்போது மலைக்கு மேலே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் திருவிழா அன்னைக்கு மலைக்கு மேலே படுத்திருந்தோம். ஸோ மலைக்கு மேலே படுத்திருக்கும் போது கிளியராக கேட்குது, மலையை சுற்றி கருப்பசாமியோட வாகனம் குதிரை வந்துட்டு சலக்குன்னு பயங்கரமாக அப்படியே போகிற சத்தம் கிளியராக கேட்குது. ஸோ அப்பையிலேருந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து கருப்பசாமி எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கருப்பசாமிக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கேன். ஸோ அவங்களோட கோவில், கருப்பசாமியோட ஐயாவோட கோவில்லாம் போய் சுத்தம் பண்ணுறது, ஸோ இது மாதிரி வேலைகள்லாம் நான் செஞ்சுருக்கேன். ஸோ அதனாலேயே எனக்கு கருப்பசாமி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐயா இப்போ கூட என்னையே தான் பார்த்துட்ருக்குற மாதிரி இருக்குது, மேலே உட்காந்துட்டு. சீரியஸாக சொல்கிறேன், என்னையே தான் பார்த்துட்ருக்குற மாதிரியே இருக்குது கைஸ். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டோட காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க இவங்கெல்லாம். ஸோ போலீஸ், ஸோ இவங்களையும் காவல் தெய்வமாக ஒழுங்காக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கருப்பசாமின்றவரே வந்துட்டு உண்மையாக மனிதராக வாழப்பட்ட ஒருத்தவர். அவர் வந்துட்டு நம்ம ஊருங்களெலாம் காப்பாற்றுறதுக்கு, கொள்ளைக்காரன் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா நம்மளை அவங்கள்ட்ட காப்பாற்றுறதுக்கு ஒரு மனுஷனாக தான் இங்கே இருந்திருக்காருன்றத நிறைய புராண முறைகளில் சொல்லப்படுறாங்க. ஐயா பார்த்திங்கன்னா கையில் துப்பாக்கியோடு நிற்கிறாப்புல. இவர் பேர் என்னன்னு தெரில. ஐயா ஆனால் துப்பாக்கி உடஞ்சிருக்கு. ஆமாம் கைஸ், அவர் கையிலேருந்து உடஞ்சிருக்கிறனால கையில் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. இவர் யாருன்னு தெரில, இவர் பார்த்தா தான் பயங்கரமாக இருக்கார். ஐயா உங்களோட மிகப்பெரிய ஃபேனுங்கய்யா. உங்களோட ரீசெண்டாக ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆனிச்சு, கருப்புன்னு. ஸோ ஊர் உலகத்துக்கு வந்துட்டு கருப்பசாமின்ற ஒரு தெய்வத்தை வந்துட்டு மறுபடியும் கம்பேக் கொடுக்க வச்சுருக்காங்க. ஸோ அந்த படம் பயங்கரமான ஹிட்டு. அந்த படம் ஹிட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் அது நீங்களாக தான் இருப்பீங்க நான் நம்புகிறேன். கருப்பு தெய்வமே, ஸோ உங்களோட பெருமை எல்லாம் உலகத்துக்கே தெரியும், உங்களோட பெருமை, உங்களோட இதெல்லாம். ஸோ வந்துட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்கய்யா. என் வாழ்க்கையில் இருக்க கஷ்டத்தெல்லாம் போக்கி, என் சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற மக்களோட கஷ்டத்தெல்லாம் எல்லாத்தையுமே வச்சு அவங்களுக்கு துணையாக நின்று நீங்கள் அருள் புரியணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேங்க ஐயா. ஐயா நான் நைட்டு நீங்கள் உங்களோட ஓட்டம் இங்கே இருக்குன்றதாக சொல்லப்படுறாங்க. ஸோ இங்கே தான் நீங்கள் இருப்பீங்க, எங்கேயோ என்னை பார்த்துக்கிட்டு, டே பையா கேமரா எடுத்துகிட்டு வந்துட்டு என்னடா விளாக் எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க, எனக்கு தெரியுது. ஐயா நீங்கள் இருக்கிறத நான் முழுசாக நம்புகிறேன், சத்தியமாக நம்புகிறேன். ஸோ உங்களோட அருளும், உங்களோட பாசமும், உங்களோட அரவணைப்பும், உங்களோட அருள் எல்லாமே எனக்கு கிடைக்கணுமான்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கும் உங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேங்க ஐயா. ஸோ இங்கேருந்து நான் விடைபெறுகிறேன் ஐயா. நான் பேசுகிறதெல்லாம் நீங்கள் கேட்பீங்கன்ற ஒரே நம்பிக்கையில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ கூட வந்துட்டு எனக்கு உங்களை பார்த்து பயம்லாம் கிடையாதுங்கய்யா. நான் வந்துட்டு உங்களை ஒரு ஃப்ரெண்டாக நினைக்கிறேன். கருப்பசாமி மட்டும் கைஸ்
கருப்பசாமிகிட்ட நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே பேசலாம். கருப்பசாமிகிட்ட வந்துட்டு சில சாமிகள்கிட்ட வந்துட்டு நம்ம பேசுகிறதே பயந்து ரொம்ப இதாக பேசணுன்றதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கருப்பசாமிகிட்ட வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு அப்படி தான். ஐயாவோட கோவிலில் போய் படுத்துருந்தேன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு அங்கே இருக்கிற ஒரு என் மனசில் இருக்க கவலை எல்லாமே சின்ன வயசுலேருந்து எல்லாத்துக்கும் கவலைலாம் இருக்கும். எனக்கு சைக்கிள் வாங்கணும் கூட கவலை இருந்திருக்கு. ஸோ ஐயாவோட சன்னதாரத்தில் போய் நான் படுத்தேன்னா எனக்கு அந்த எந்த கவலையும் இல்லாமல் போயிடும். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் ஐயா. அது மட்டும் இல்லாமல் கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் எழுதி இங்கே இருக்குது. இது என்னதுன்னு ஆனால் எனக்கு தெரியல. பார்க்குறதுக்கு நான் சொல்லக்கூடாது அப்படி, ஆனால் நீங்கள் மறக்காமல் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்க்குறதுக்கு இது மாதிரி இருக்குது, ஆனால் இது எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. இது பேர் தெரியாதனால நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்றேன். இது என்னதுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஐயா ஒரே நிமிஷம் வரேங்கய்யா. கைஸ், அதுவும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய சண்டைக்கோழிலாம் மேய்ஞ்சிட்ருக்கு. அது பாட்டுக்கு சாதாரண மேய்ஞ்சிட்ருக்கு. பக்கத்தில் வீடு கூட கிடையாது. சண்டைக்கோழிங்க அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்ருக்கு. கோவிலுக்கு வந்து விட்டுருவாங்க போலக்கு கோழியை. இந்த மாதிரி இங்கே நான் அலையிட்டோன்னு சொல்லிட்டு. ஸோ அலையிற கோழின்னு நினைக்கிறேன் இது நார்மலாக. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன்னா, நைட் டைம் கைஸ் இந்த வீடியோவுக்கு நீங்கள் உங்களோட சப்போர்ட் வந்துட்டு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போயே நான் சொல்லிடுறேன் என்னன்னு சொல்லணும்னா, ஸோ இந்த வீடியோ நான் 2 விதமாக பண்ணலான்னு இருக்கேன். ஒன்று டீமோட பண்ணலான்னு இருக்கேன், இல்லைனா நான் தனியாக வந்து பண்ணலான்னு இருக்கேன். அப்படி நான் தனியாக பண்ணேன்னா, இந்த இடத்துல வந்து நான் டென்ட்டு போட்டு நைட்டு ஃபுல்லாக இங்கேயே இருந்து நைட் விஷன் கேமரா வச்சு செட் பண்ணி நம்ம வந்துட்டு ஏதாச்சும் இந்த கருப்பரோட ஓட்டத்தை நம்மளால் கேப்சர் பண்ண முடியுதான்றதை நான் செக் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வேணுமா இல்லை டீமோட நான் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுமான்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒரு சப்போர்ட்னால மட்டும்தான் நான் இன்னும் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ கீப் சப்போர்ட் கைஸ். ஸோ அப்படியே கொஞ்சம் நம்ம பின்னாடி போய் பார்ப்போம். பின்னாடி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. ஓகே தான், எதுவும் இல்லை கைஸ். காலில் வேற செருப்பு போடாமல் அதனால முள்ளு நான் பயமாக இறங்குது சல்லு புல்லுன்னு. கல்லாக இருக்குது கைஸ் இங்கே ஃபுல்லாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக இருக்குது. இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ மறக்காமல் இது என்னன்னு தெரிஞ்சால் தயவுசெய்து கமெண்டில் போடுங்க. நிறைய சாமி மேலே பற்றி இருக்கிறவங்க தான் இந்த கருப்பசாமி வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்க்குறீங்க, பார்த்து சப்போர்ட்டும் பண்ணுறீங்க. நீங்களும் என்ன மாதிரி நீங்கள் நம்புறீங்கன்னு நான் நம்புகிறேன். கருப்பசாமி வந்து இருக்காருன்றதை நானும் மனசார நம்புகிறேன். நீங்களும் அதே மாதிரி நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கருப்பசாமியோட வெறியெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு ஃபயர் சிம்பிள் போட்டு அருவா இருந்தால் அருவா போட்டு விடுங்க, இல்லைனா ஒரு ஆர்ட் போட்டு விடுங்க. ஸோ ஃபயர் போட்டு விடுங்க கைஸ், கருப்பசாமியோட வெறியர்கள்லாம். ஸோ சாமிகிட்டேருந்து விடைபெறுகிறேன். ஐயா உங்கள் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் எது கிளம்புறேங்க கைஸ். இது என்னன்னு தெரில, இங்கே பாருங்கள் ரத்தம் மாதிரி இருக்கு ஏதோ. நான் முடிஞ்சால் வரும்போது ஐயாவுக்கு நான் வந்துட்டு என்னால் முடிஞ்சது அளவுக்கு நான் ஒரு சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வரேங்கய்யா. ஐயா உங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க ஐயா. அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ புயல் கிடக்குதுன்னு நினைக்கிறேன். புயலையா எனக்கு தெரியல. எலுமிச்சப்பழம் வெத்தலை ஐயாவோட மடியில் கிடக்குது. ஐயா பார்க்குறதுக்கே ரொம்ப இருக்காருங்க. ஸோ நம்மளால் முடிச்சது நம்ம வந்துட்டு ஒரு எதுவும் வாங்கிட்டு வரல, நான் இருக்கிறதையா சேர்த்துட்டு போகிறோம். மனசுக்கே ஒரு நிறைவாக இருக்குது ஐயாவை பார்த்துட்டு போனதில். ஆனால் இதோட இந்த வீடியோ வந்து முடியலை. யாரும் நம்ம பின்னாடி வராங்க. யாரும் நம்ம பின்னாடி வராங்க. இதை விட நம்ம வீடியோ முடியல. நான் வந்துட்டு வெளியே போய் பேசுகிறேன். ஸோ அதான் கைஸ் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ இதை விட நம்ம வீடியோ வந்து முடிக்க போகிறது கிடையாது. ஆக்சுவலாக வந்துட்டு இது வெறும் ட்ரைலர் தான் நீங்கள் பார்க்குறது. இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சர் பார்க்க போகிறோம். ரியல் வேட்டையை வந்துட்டு நைட்டு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நைட் டைமில் இங்கே அலைகிறதாக
ஐயாவோட ஃபோட்டோ இங்கே இருக்கிறதாக இந்த ஊர் மக்களும் நம்புகிறாங்க. அதே மாதிரி இந்த ரோட்டில் போகிறவங்க வரவங்க நம்புகிறாங்க. ஸோ நைட்டு வந்துட்டு இதோட ஓட்டம் இருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, என் டீமோட வந்து எடுக்கட்டுமா இல்லை நான் தனியாக வந்து எடுக்கட்டுமான்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு இவ்வளோ நேரம் ஆதரவு கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ கீப் சப்ஸ்கிரைப் கைஸ். ஸோ அடுத்த வாரம் இல்லை, நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பை பாய் கைஸ். ஒன்று சொல்ல மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணி வச்சுப்பீங்களே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போனீங்கன்னா பார்த்து உங்கள் தெய்வ குத்தமாக போயிடும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா தான் இதோட ஃபுல் வீடியோவை நைட்டு நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஐயா நான் போயிட்டு வரேன். மக்களும் வந்துட்டு உங்கள்கிட்ட பாய் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஸோ பாய் ஐயா, போயிட்டு வரேன். டாட்டா, நைட்டு வரேங்கய்யா, பை கைஸ். இப்போ அந்த பெரியவர் வந்துட்டு என்கிட்ட என்ன தெரியுமா சொல்லிட்டு போனார், தம்பி ஏதோ ஒரு மணி சொல்கிற இது நேரங்கட்ட நேரத்தில் வந்துட்டு ஏன்பா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ ஏன்னா இந்த இடத்துல அதோட அறிகுறி இருக்கிறதுனால அவங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அதனால தான் நான் வீடியோ கட் பண்ணிட்டேன். ஸோ டாட்டா பாய் சரி கைஸ். ஆக்சுவலாக இந்த வீடியோ முடிக்கிற முன்னாடி இந்த வீடியோவில் ஒரு இன்ட்டு கொடுக்குறேன். நான் வேறு லொக்கேஷனுக்கு போயிட்டுருக்கேன். போகிற வழியில் தான் இந்த லொக்கேஷன் வந்துட்டு ரொம்ப நாள் நான் கேள்விப்பட்டு இருக்கிறதுனால ஸோ இது எடுக்கலான்னு அப்படியே வந்துட்டேன். ஸோ நம்ம வேறு லொக்கேஷன் போயிட்டுருக்கேன். நம்ம வேறு லொக்கேஷன் போவோம். ஸோ அப்படியே தொடர்புலேயே இருங்க. பை கைஸ்.